திருக்குறள்ல மட்டும் ஒரு பெரிய அழகு என்னன்னா, திருவள்ளுவர்கிட்ட போய் ஒன்னு நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாலும் சந்தோஷமா கேட்டுக்கிற பொறுமை அவருக்கு உண்டு. ஏன்னா எப்பொருள் யார் யாருவாய் கேட்கிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். என்னை எதிர்த்து பேசினா கூட எனக்கு சந்தோஷம் சொல்றாரு. நீங்க அப்படி சொல்றவங்களே உலகத்துல கிடையாது. நீ மட்டும் என்னை எதிர்த்த ஒழிச்சுட்டு மறுதல போட்ட அந்த உணர்வு இல்லை. நான் நீ சொல்ற அந்த உணர்வு உள்ளவர்கள் மனிதர்களே இல்லை. என் கருத்திலிருந்து மாறுபட உனக்கு உரிமை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறவர்கள் மனிதர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். என்னிலிருந்து நீ மாறுபடுவதற்கு உனக்கு முழு உரிமை உண்டு. அது மகனா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், மகனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், யாரும் மட்டும் மாறுகிறேன் என்று சொல்வதற்கான ஒரு உரிமை தரப்பட வேண்டும். மத நூல்கள் அதை தருவதில்லை. மத நூல்கள் தங்களை கேள்வி கேட்பதை சகிப்பதில்லை. இந்த உலகத்துல 1000 நல்லவை இருக்கலாம், 1000 நல்லவையும் நானே பின்பற்ற முடியாது என்று ஒருத்தர் கேட்டாரு. சார் இதுவும் சரியா இருக்கு. சில பேர் நாய் வாய் வச்சமான ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எல்லா போய் தானே அது செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், இது செய்யணும், எல்லாம் நல்ல ஒரே வார்த்தை. தம்பி, எல்லா நல்லதையும் நீ செய்ய முடியாது. ஆனா நீ செய்யற எல்லாமே நல்லதா செய்ய முடியும். இந்த வித்தியாசத்தை வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். எல்லா நல்லதையும் நானே பற்ற முடியாது. ஆனா நான் செய்யற எல்லா காரியமும் நல்ல காரியமா பண்ண முடியும். அதை தெரிஞ்சுட்டு முதல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். ஒரு 5-6 நல்லது இவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். அதுக்கு மேல நம்மளால ஒரு பெரிய நல்லதுகள்லாம் உலகத்தை செஞ்சுட்டு போக முடியாது. அது மாதிரி திருவள்ளுவர் சொல்வதில் ஏற்பதை ஏற்கலாம், ஏற்க மறுப்பதை நீங்க மறுக்கலாம். நிற்க அப்படின்னு ஒரு எண்ணெய் கொடுக்குறாரு. புத்தக கண்காட்சியில் அந்த தலைப்பு நான் வச்சிருக்கிறேன் எதுக்காக அப்படின்னா, சார் இந்த உலகத்துல ரொம்ப சிம்பிளா புத்தகத்தை சப்போர்ட் பண்ணி ஒரே வழியில ஏன் புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொன்னவர் திருவள்ளுவர். எப்படி அவன் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், சார் மனுஷனுக்கும் விலங்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறார். மனுஷனுக்கும் விலங்குக்கு என்ன வித்தியாசம் அப்படி ஒரே வரி திருவள்ளுவர் சொன்னார். மனுஷனுக்கு புஸ்தகம் படிக்க தெரியும், விலங்குக்கு புஸ்தகம் படிக்க தெரியாது. புஸ்தகம் படிக்க தெரிஞ்சா அது மனுஷன், ஆனா புத்தகம் படிக்க தெரியாது அது விலங்கு. விலங்கோடு மக்கள் அணையர், விலங்கு ஒரு கற்ற அவனோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையர். விலங்கு மாதிரி யாரு புத்தகம் எடுத்து படிக்காதவர். இந்த மாதிரி சிம்பிளா எப்படி சொல்ல முடியும்?